Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. இன்னைக்கு நம்ம ARB கிச்சனில் பார்க்க போகிறது ஸ்பைசி ப்ரான் ஃப்ரை. இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ணிருக்க மசாலாஸ் எல்லாமே இந்த எல்லா இறால் கூடி நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸை நல்லா மேரினேட் பண்ணதும் ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரான்ஸை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அதனால் நிறைய ஆயில் தேவைப்படாது. ஸோ கவனமாக பார்த்து கம்மியான ஆயிலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு ப்ரான்ஸாக எடுத்து இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் தான் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். ஸோ அடிக்கடி இப்படி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ப்ரான்ஸ் 2 சைடும் ஈக்குவலாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய காரசாரமான இறால் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரான்ஸை ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைசியாக இருக்கிற இந்த ப்ரான் ஃப்ரை எந்த கிரேவி கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு எக்ஸலண்ட் ஸ்டார்டரும் கூட. தால் வச்சு செய்கிற எந்த கிரேவிக்கும் இந்த ப்ரான் ஃப்ரை சூப்பர் காம்போவாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் சாதாரணமாக சாம்பார் வைக்கும்போது கூட இந்த மாதிரி ஸ்பைசி ப்ரான் ஃப்ரையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், நம்ம ஸ்பைசி ப்ரான் ஃப்ரை நல்லா சாஃப்டாக ஸ்பைசியாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். இது வரைக்கும் ஏஆர்பி ரெசிபிஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.